Hi friends, now I'm Varadharaja. Welcome to my channel Wisdom Vibes. MSD மஹேந்திர சிங் தோனி வந்து சிம்பிளா ஒரு பர்சனை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இவர் வந்து இந்தியாவுக்கு போலிங் கோச் ஆனார்னா இந்தியாவோட போலிங் டிபார்ட்மெண்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாரு. அவர் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆஷிஷ் நெஹ்ரா. என்னடா ஆஷிஷ் நெஹ்ராவை பத்தி பேசுற அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா எஸ், இது உண்மையான விஷயம் தான். ஆஷிஷ் நெஹ்ரா வந்து நிறைய மேட்சஸ் இந்தியா வின் பண்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. இந்தியன் பேஸ் அட்டாக் இப்போ வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு. பட் ஆனா இந்த பேஸ் அட்டாக் வந்து உருவாகிறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பேசஸ் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அந்த முக்கியமான காரணத்துல மெயினான காரணம் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆஷிஷ் நெஹ்ரா. உங்களுக்கு கிளியரா ஞாபகம் இருக்கும், 2017ல ஆஷிஷ் நெஹ்ரா ரிட்டையர் ஆகும்போது சச்சின் டெண்டுல்கரை எப்படி தோளில் தூக்கிட்டு வந்து கிரவுண்ட் ஃபுல்லா வலம் வந்தாங்களோ அதே மாதிரி ஆஷிஷ் நெஹ்ரா ரிட்டையர் ஆகும்போது விராட் கோலி அவர் தோளில் தூக்கிட்டு கிரவுண்ட் ஃபுல்லா வலம் வந்தார். எதுக்காக அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அவரு சின்ன பசங்க, அதாவது லோக்கலா வந்து வளர்ற பசங்களாகட்டும் சரி, டீமுக்கு புதுசா வந்த போலர்ஸ் ஆகட்டும் சரி, இவருடைய இன்புட்ஸ் மூலியமா அவங்கள வந்து ஒரு பெட்டர் போலரா வந்து தயாராக்குறதுக்கு முக்கியமான ஒரு கருவியா யார் இருந்திருக்காருன்னா ஆஷிஷ் நெஹ்ரா தான் இருந்திருக்காரு. ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் என்ன தெரியுங்களா, 2003ல விராட் கோலி வந்து ஒரு சின்ன பையன் வச்சுங்க, அந்த சின்ன பையன் வந்து பயங்கரமா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணதுனால விராட் கோலியோட கோச்சிங் சார் இருக்காரு இல்லைங்களா, அந்த கோச் வந்து ஆஷிஷ் நெஹ்ராவை வந்து அவங்களுடைய அகாடமிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. இன்வைட் பண்ணிட்டு விராட் கோலி சூப்பர் டூப்பரா ரன்ஸ் அடிச்சிருக்கான், அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த 2003ல ஆஷிஷ் நெஹ்ரா வந்து விராட் கோலிக்கு ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்ற அவார்டு கொடுத்தாரு. அதே மாதிரி விராட் கோலி கேப்டன் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஆஷிஷ் நெஹ்ராக்கு வந்து அதே மாதிரி ஒரு அவார்டு வந்து கொடுத்திருக்காரு. ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லீங்களா, அது வந்து நம்மளுடைய ஆஷிஷ் நெஹ்ராவோட லைஃப்ல இருந்து பாத்துக்கலாம். சோ இந்த வீடியோல நம்ம எக்ஸாக்ட்டா யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நெஹ்ராவோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். சோ வித்அவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 29th April 1979 நியூ டெல்லி இந்தியாவில் திவான் சிங் நெஹ்ரா அப்படின்றவருக்கும் சுமித்ரா நெஹ்ரா அப்படின்றவங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு தான் அவங்க ஆஷிஷ் நெஹ்ரா அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. ஸோ இவர் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல பிறந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலி ஒரு சவுண்டான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான். ஸோ எந்த விஷயத்துக்கான கஷ்டமும் அவர் வந்து பட்டதில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அவருடைய ட்ரைனிங் வந்து ரொம்ப இன்டென்சிவா இருக்குமா. எதுக்காக அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், அவருடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் மேல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா, நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவருக்கு யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா வீரேந்தர் சேவாக். ஸோ வீரேந்தர் சேவாகும் இவரும் ஒரே ஒரு கோச்சிங் சென்டர்ல தான் போயிருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஸ்கூட்டர்ல தான் வந்து டிராவல் பண்ணுவாங்களாம். ஸோ வீரேந்தர் சேவாக் இவர் வந்து எப்படி யூஸ் பண்ணுவார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அந்த ஸ்கூட்டரை நான் ஓட்டுறேன், என்னுடைய வெயிட் கிட் பேக் வந்து நீயே வச்சுக்கோ. ஏன்னா ஆஷிஷ் நெஹ்ரா வந்து ஒரு பவுலரு, வீரேந்தர் சேவாக் வந்து ஒரு பேட்ஸ்மேன். ஸோ பவுலரா இருந்த காரணத்தினால இவருக்கு வந்து அவ்வளவு பெரிய கிட்டெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாராம். பட் வீரேந்தர் சேவாக் வந்து ஒரு 4 பேட் 5 பேட் அப்படின்ற மாதிரி எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இதனால இவருடைய என்டையர் வெயிட்டை வந்து நெஹ்ராவை தூக்க வச்சிருவாராம். அதுக்கு பதிலாக இவர் வந்து வண்டி ஓட்டிட்டு போவாராம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா தான் இவருடைய கிரிக்கெட்டிங் கரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்படியே இவர் எந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிச்சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சாரு. ஸோ டெல்லியில் இருக்கிற சால்வான் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல தான் நெஹ்ரா படிச்சாரு. ஸோ ஸ்கூல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ராஜ்தானி காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காலேஜ்ல தான் இவர் வந்து காலேஜும் படிச்சாரு. அந்த காலேஜ் டீம்லயும் வந்து சூப்பர் டூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண உடனே ஆஷிஷ் நெஹ்ரா வந்து 1997-98 சீசன்ல தான் டெல்லிக்காக ரஞ்சி ட்ராஃபி டெபியூ பண்றாரு. ஸோ ரஞ்சி ட்ராஃபி டெபியூ பண்ணியுமே வந்து ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஆஷிஷ் நெஹ்ரா கிட்ட இருந்த ஒரு மெயினான விஷயம் என்னன்னா அவருடைய ஹைட். அந்த ஹைட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணாரு. அதே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜும் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஹைட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ப்ராப்பரான ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணா மட்டுமே தான் அவருக்கு பேக் இன்ஜரி எதுவுமே ஆகாம இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய ஆஷிஷ் நெஹ்ரா வந்து இன்ஜரிஸ் நிறையவே வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து கன்சிஸ்டன்டா அந்த பேக் இன்ஜரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. எதுக்காக அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், அவர் வந்து ப்ராப்பரான ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணல. அதுக்காக தான் அந்த பேக் இன்ஜரி வந்து வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இவருடைய டெபியூ எப்போ ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1999ல ஸ்ரீலங்காக்கு எதிரான ஒரு டெஸ்ட் மேட்ச்ல தான் வந்து ஆஷிஷ் நெஹ்ரா இந்தியாவோட டெபியூ பண்றாரு. ஸோ வெரி ஃபியூ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டெஸ்ட் மேட்சோட டெபியூ வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்க்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஆஷிஷ் நெஹ்ராவும் அந்த மாதிரி ஒரு பவுலர் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து மாவநாட்டப்புட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்கிறாரு. விக்கெட் எடுத்தோன்னா பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்படியே ஒரு 2 வருஷம் டெஸ்ட் டீம்ல டிராவல் ஆகுறாரு. இவரோட ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ எங்க பண்றாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 2001ல ஜிம்பாப்வேக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் பண்றாரு. ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச் வரும்போது இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஏன்னா ஆஷிஷ் நெஹ்ரா வந்து ஒரு நல்ல பவுலர் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
அந்த 2001ல இவர் வந்து போட்ட ஃபர்ஸ்ட் பால் வந்து அலஸ்டர் கேம்பல் அப்படின்ற ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் வந்து மிஸ் பண்றாரு. ரெண்டாவது பால்ல அலஸ்டர் கேம்பலோட விக்கெட் எடுக்கிறாரு. அந்த விக்கெட் தான் இவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விக்கெட்டா ஆஷிஷ் நெஹ்ரா கன்சிடர் பண்றாரு. ஏன்னா அது வரைக்குமே நான் வந்து ஒரு நல்ல டெஸ்ட் பவுலராக இருந்தேன். பட் என்னுடைய போலிங் கேரியர்லேயே ரெண்டாவது பால்லேயே நான் விக்கெட் எடுத்தேன் ஒன் டே இன்டர்நேஷனல் கேரியரில். என்னுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அதை நான் கன்சிடர் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய என்டையர் கேரியரில் வந்து நான் வெறியா வந்து போலிங் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸஸ்க்கு அப்புறம்லாம் என்ன ஆச்சுன்னா 2003 வேர்ல்ட் கப்புக்கு வந்து இவரை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2003 வேர்ல்ட் கப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கொடுத்தாரு. பட் ஆனால் இந்தியா அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனலில் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மேட்சுங்க, அந்த 2003 வேர்ல்ட் கப்லயே இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு மேட்ச்ல சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், அதாவது 6 விக்கெட் எடுக்கிறார் ஆஷிஷ் நெஹ்ரா. ஆஷிஷ் நெஹ்ரா மட்டுமே தான் இந்தியால இல்ல உலகத்துல ஒரே ஒரு பவுலர் 6 விக்கெட் 2 வாட்டி ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல எடுத்திருக்காரு. ஒரு வாட்டி ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்ட் எடுத்தாரு, இன்னொரு வாட்டி இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் எடுத்தாரு. இந்த மாதிரி சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அப்படியே வந்து ஒரு 2005 வரைக்கும் சூப்பராக ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. 2005லேருந்து அவருடைய இன்ஜுரி இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி அப்படின்றத வந்து எதுக்கு அப்படின்றத வந்து ஆஷிஷ் நெஹ்ராவோட லைஃப்லேருந்து கற்றுக்கலாம். ஃபிட்னஸ் இல்லாத காரணத்தினால கன்சிஸ்டண்டாக இன்ஜுரி. யுவராஜ் சிங் வந்து சூப்பராக ஒரு ஜோக்காக ஒன்று சொல்லியிருப்பாரு, ஆஷிஷ் நெஹ்ரா மட்டுமே தான் உலகத்தில் ஒரே ஒரு பவுலர் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகும், அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூ அவருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. எக்ஸாக்ட்லி அவர் வந்து எத்தனை வாட்டி சர்ஜரிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12 வாட்டி அவருக்கு வந்து பேக் சர்ஜரி அண்ட் ஸ்பைனல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த கம்பேக் மேன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஏன்னா ஒரு வாட்டி இன்ஜுரி ஆயிட்டு அவ்வளவுதான் இந்த பையன் ரிட்டையர் ஆயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. இல்லடா நான் எனக்குள்ள இன்னும் ஓட்டா இருக்குடான்னு சொல்லிட்டு திரும்பி வந்து மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, திரும்பி இன்ஜுரி ஆயிடுவாரு, திரும்பி வந்து போவாரு, திரும்பி வந்து ரிஹாபிலிட்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வந்து மேட்ச் எல்லாம் விளையாட ஆரம்பிப்பாரு. ஸோ இப்படி இன் அண்ட் அவுட் வந்து விளையாடிட்டே இருந்தாரு. அப்புறம் ஜூன் 2009ல தான் வந்து இந்தியாக்காக திரும்பியும் பெர்மனண்டா ஒரு ஃபிக்சர்லாம் வந்தாரு. திரும்பியும் சூப்பர் டூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி திரும்பியும் என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போல் இன்ஜுரி அப்படின்ற ஒரு இன்ஜுரி வந்து அவருக்கு வருது. இந்த டைம் ஆஷிஷ் நெஹ்ராவால விளையாடவே முடியாது அப்படின்னு வந்து யோசிச்சாங்க. பட் அகைன் ஹி ப்ரூவ்ட் எவ்ரிஒன் ராங். எனக்குள்ள கடைசியா ஒரு ரேஸ் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் எப்போ வந்தாருன்னு கேட்டீங்கன்னா 2016 சீசன்ல இந்தியாவோட T20 டீமுக்குள்ள வராரு. ஸோ அங்கேயும் வந்து ஒரு ரெக்கார்ட் செட் பண்றாரு. என்ன தெரியுங்களா, T20ல செகண்ட் ஓல்டஸ்ட் பிளேயர் டு பிளே இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் யார் தெரியுங்களா, நம்மளுடைய ராகுல் டிராவிட் வந்து T20 டெபியூ 38 வயசு சம் 250 நாட்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அதுல வந்து டெபியூ பண்ணாரு. அதே 37 வயசுல ஆஷிஷ் நெஹ்ரா வந்து T20 டெபியூவும் பண்றாரு. ஸோ இவருடைய கெரியர் வந்து முடிச்சதெல்லாம் போதும்டா, எனக்கு வந்து பயங்கரமான இன்ஜுரி எல்லாம் ஆயிடுச்சு, ஒரு 12 சர்ஜரி ஆயிடுச்சு, என்னோட கிரிக்கெட் கேரியரை 20 வருஷம் கழிச்சு நான் தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 2017ல நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் இவர் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் மேட்ச்ல இவர் வந்து விக்கெட் எதுவுமே எடுக்கல. பட் இவருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் அந்த என்டையர் கிரௌடுமே கொடுக்குறாங்க. ஸோ டெல்லியோட ஃபிரேஷா கோட்லா கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நெஹ்ரா பேரை வச்சு ஆஷிஷ் நெஹ்ரா ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுமே வந்து அவருடைய ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி அவரோட ஐபிஎல் கேரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஐபிஎல் கேரியர்ல 2008ல வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடினாரு. அதுக்கப்புறம் 2009 அண்ட் 2010ல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி டேர் டெவில்ஸ்க்காக விளையாடினாரு. அதுக்கப்புறம் 2011 அண்ட் 2012ல வந்து பாத்தீங்கன்னா பூனே வாரியர்ஸ்க்காக விளையாடினாரு. அதுக்கப்புறம் 2014 அண்ட் 2015 வந்து சிஎஸ்கேக்காக விளையாடினாரு. சிஎஸ்கேக்காக விளையாடும் போது ஒரு சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஆஷிஷ் நெஹ்ரா கிட்ட இருந்து, அதாவது அந்த 2014 சீசன் நினைக்கிறேன் 2015 நினைக்கிறேன் 2015ல வந்து சிஎஸ்கே வந்து கப்பு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா ஞாபகம் இருக்கு அப்படியே ஃப்ளோல பேசுறேன். ஸோ 2015ல வந்து சிஎஸ்கே வந்து கப்பு வின் பண்ணும்போது ஆஷிஷ் நெஹ்ரா வந்து நம்பர் 2 மோஸ்ட் விக்கெட் பவுலராக இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பவுலர் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா டுவேன் பிராவோ. ஸோ இவர் வந்து 21 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் 2016 அண்ட் 2017 சீசன்ல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்காக விளையாடினாரு. ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 2016ல வந்து கப்பு வின் பண்றாங்க. அந்த கப்பு வின் பண்றதுக்கு உண்டான ஒரு மெயினான ஒரு பவுலரா யார் இருந்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நெஹ்ரா. இப்படியே இவருடைய இன்டர்நேஷனல் கேரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா இது வரைக்கும் இவர் வந்து 17 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடிருக்காரு. அந்த 17 டெஸ்ட் மேட்சஸ்ல 44 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி 120 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடிருக்காரு. அந்த 120 இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல இவர் வந்து 157 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம ஆஷிஷ் நெஹ்ராவோட லைஃப்ல இருந்து எந்த விஷயத்தை கத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை கத்துக்கலாங்க. எப்படி ஒரு பிளேயர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கத்துக்கலாம். அதே மாதிரி
பிரச்சனையை ஃபேஸ் பண்ணா எப்படி நம்ம வாழ்க்கையில மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். அவர் வந்து ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து இந்த கிரேட்ஸ் கபில் தேவ் பேசிட்டு இருக்கோம், ஜஹீர் கான் பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு பவுலர்ஸோட லிஸ்ட்ல ஆஷிஷ் நெஹ்ராவோட பேருமே மேல இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாத காரணத்தினால அவரை வந்து வேற விதமா பேசிட்டு இருக்கோம். பட் ஹி இஸ் அ எக்ஸெப்ஷனல் டேலண்ட், ஒரு சூப்பர்பான ஒரு கிரிக்கெட்டிங் பிரெயின். அதே மாதிரி அவர் கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் ஆகட்டும் சரி, இன்புட்ஸ் ஆகட்டும் சரி, இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஆஷிஷ் நெஹ்ராவோட லைஃப்ல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். எப்படி இருக்கக்கூடாதுன்றத சொல்லிட்டேன், எப்படி இருக்கணும்ன்றத சொல்றேன். கம் வாட் மே, நெவர் கிவ் அப். 12 சர்ஜரி, ஒரு சர்ஜரி பண்ணாலே ஏந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. 12 சர்ஜரி பண்ணிட்டு எல்லாருக்குமே இவருடைய கரியர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா எனக்குள்ள இன்னும் கடைசியா ஒரு ரேஸ் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு T20 டெபியூ பண்ணி T20லயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவர் ரிட்டையர் ஆனார் தெரியுங்களா. ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஷிஷ் நெஹ்ராவோட லைஃப்லேருந்து நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்ன ஏதாவது ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடைய லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.